ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே. ஸோ அதனால் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு முதியோர் இல்லம் இருக்குது, அங்கே நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக தான் காய்கறிலாம் ஃபுல்லாக அலசிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமையல்காரங்க வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையும் அலசி வச்சுட்டா அவங்க வந்தோடனே அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அலசி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சமைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் காய்கறிலாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம போடுற காய்கறிலாம் ஒன்றா கட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டிலே சமைச்சு அங்கே எடுத்துகிட்டு போய் தான் கொடுக்க போகிறோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான் இது. முதியோர் இல்லம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நமக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்ததில்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாப்பா பர்த்டேக்கு வந்து இனிமேல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. நல்லா வணக்கிட்டு எல்லா காய்கறியும் போட்டு வச்சுட்டாங்க. சாப்பாடு தம் போடுறாங்க. அப்படி தம் போட்டு அப்படியே 1 hour விட்டுறணும். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் குளிங்கும். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக நல்லா ரெடி ஆகும் நம்ம வெஜிடபிள் பிரியாணி. வெயிட் ஒரு தட்டை போட்டு மூடி வைங்க. இந்த மாதிரி அதெல்லாம் வேண்டியது பின்னுமா இப்போ கிடைக்கலாமல் இருக்கும்போது பின்னி விட்டுருவேன். 8 பிரியா போட்டலாம். 8 பிரியா
ஓன் கரெக்டாக எப்படி தள்ளி விட்டுங்கண்ணா உள்ளார. காய் சோறுனால நிறையா வந்துச்சு, தக்காளினா கம்மியாக தான் இருக்கும். காய் சொன்னால் எழுபடி, தக்காளினா கமந்துட போகிறோம் பிடிக்குங்கம்மா. இல்லை இல்லை அவ்வளோதான், எல்லாம் கிளம்பிட்டோம். போய் சாப்பாடு பரிமாறிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. பாப்பாங்களுக்கெல்லாம் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எப்போ போவோம் கொடுக்கலாம் அப்படின்னு. பர்த்டே பேபி. இங்கே பாருங்க. வரலையா? சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. தக்காளி சாப்பாடு. வெயிட்ட வெயிட்டா தயிர் பச்சடி. வா சரி இந்தாண்டு வந்துடு தட விட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இன்றைக்கி வந்து யார் வந்து உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்ஸ்லாம் எழுதுவாங்க. அதெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா பர்த்டே வந்து இந்த மாதிரி தான் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக முடிஞ்சது. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணால், பாப்பாவுக்கும் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.